Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கா முட்டை கிரேவி செய்ய போறோங்க. நான் வந்து சோம்பு எடுத்துர்க்கேன், கடலை எடுத்துர்க்கேன், அப்புறம் வெங்காயம் தக்காளி பெரிய பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு இருக்கு, எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு அரைச்சிக்கலாங்க. இது நைஸா அரைச்சி எடுத்துட்டு பாருங்க. நான் வந்து பாருங்க வெங்காய தக்காளி வதக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கடாய் வந்து சூடான பிறகு எண்ணெயும் கடுகு போட்டுருக்கேன். அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துருக்கேன் பாருங்க. இது நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க வெங்காயத்தை. இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதாக கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இதில் கறிவேப்பிலையை போட்டிருக்கோங்க. இது பாருங்க, வெங்காயம் வதங்கினோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. இது சட்டுன்னு வதங்கிறதுக்காக நம்ம வந்து சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. இது சீக்கிரத்துலேயே நமக்கு வதங்கிடுங்க, அதுக்காக தான் நான் சால்ட்டு போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி நம்ம கிரேவி செஞ்சாக்கா சப்பாத்தியை கூட தோசையை கூட அப்புறம் வந்து சாதத்தை கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது பாருங்க, இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மசாலா சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கணுங்க. கடாயிலே நல்லா நம்ம வெங்காய தக்காளியை கூடவே வதக்குனாக்கா பச்சை வாசனைலாம் போயிடுங்க. சட்டுன்னு இது ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு கொதி வருது இல்லைங்களா, இந்த மாதிரி டைமில் நம்ம தனியாத்தூள் போட்டு அப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி தேவைக்கேற்ப அளவு சேர்த்துக்கலாங்க. இந்த குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கொதி வர டைமில் நம்ம பட்டலங்காய் நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பட்டலங்காய் நான் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க, கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாருங்கள், கொத்தமல்லியும் போட்டிருக்கேன், நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம இப்பயே போட்டோனாக்கா இது கொதிக்குது பாருங்கள். இது திக்னஸ் வரத்துக்காகவும் அதே மாதிரி ரொம்பவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிடலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுனால. பாருங்கள், பச்சை முட்டையை நான் உடச்சி ஊற்றிடுறேங்க. அப்புறம் நான் முட்டையும் வேக வச்சு வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இது நம்ம கொதிக்கிறதுல இந்த முட்டை வெந்துடுங்க. பாருங்கள், கொஞ்சமாக இதில் முட்டையில் ஒவ்வொரு இடத்துலையும் நான் கீத்தாக போட்டிருக்கேன், மசாலாலாம் அது உள்ளே இறங்குறதுக்காக. அப்போ தாங்க நல்லா ஊறி இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சி. ஒரு கொதி வந்தோடனே நம்ம நிறுத்திடலாங்க. இது மாதிரி ஃபுல்லாக கூட உடச்சி ஊற்றினா நமக்கு சப்பாத்தியை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.